Let's cook. Let's eat. வாங்க புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 வரமிளகா, 4லேருந்து 5 பல் பூண்டு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் நான் வச்சுருக்க கடுகை சேர்த்துக்கிறேன். அப்புறமா உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இதை வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நான் வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். கூட நான் இது கூட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த புடலங்காய் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த புடலங்காய் வேகிற நேரத்தில் நம்ம வந்து பூண்டு, சீரகம், அப்புறம் வரமிளகாய் 3 மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த புடலங்காய் ஓரளவுக்கு ஒரு 80% வெந்துடுச்சு. அடுத்து இதில் நான் வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. மிச்சம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எண்ணெய் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயில் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசி புடலங்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பாய் பாய்.